தங்கம் இருந்தாலும் பயனில்லை, நகை கடன் நிறுத்தம். குழப்பத்தில் மக்கள். ஆபரண தங்கத்தின் விலை இன்று வரலாறு காணாத அளவில் திடீரென உயர்ந்து பொதுமக்களையும் வியாபாரிகளையும் ஒரே நேரத்தில் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. ஒரே நாளில் சவரனுக்கு ரூபாய் 9,520 வரை உயர்ந்ததால் தங்கம் வாங்க திட்டமிட்டிருந்தவர்கள் கடும் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். இந்த சூழலில் தமிழகத்தில் திருச்சி உள்ளிட்ட பல பகுதிகளில் கூட்டுறவு வங்கிகள் தங்க நகை கடன் வழங்குவதை திடீரென நிறுத்தி வைத்துள்ளதாக கூறப்படுகிறது. இதனால் நகை அடமான கடனை நம்பியிருந்த ஏழை மற்றும் நடுத்தர குடும்பங்கள் கடும் சிரமத்தை எதிர்கொண்டு வருகின்றன. சர்வதேச பொருளாதார நிலவரம், அமெரிக்க டாலருடன் ஒப்பிடும்போது இந்திய ரூபாயின் மதிப்பு சரிவு, தங்கத்தில் முதலீடு அதிகரிப்பது போன்ற காரணங்களால் தங்கத்தின் விலை தொடர்ந்து உயர்ந்து வருகிறது. கடந்த ஆண்டு டிசம்பர் 15ஆம் தேதி ஒரு சவரன் தங்கம் ரூபாய் 1,120,000 என்ற அளவில் விற்பனை செய்யப்பட்ட நிலையில் அதன் பின்னர் விலை ஏறுமுகமாகவே பயணித்து வந்தது. இந்த நிலையில் இன்று சென்னையில் ஒரு சவரன் தங்கத்தின் விலை ஒரே நாளில் ரூபாய் 9,520 உயர்ந்து ரூபாய் 1,34,400 என்ற புதிய உச்சத்தை எட்டியுள்ளது. ஒரு கிராம் தங்கத்தின் விலை ரூபாய் 16,800 நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. கடந்த 2 நாட்களில் மட்டும் சவரனுக்கு ரூபாய் 14,720 வரை தங்கம் விலை உயர்ந்துள்ளது. இதனைத் தொடர்ந்து வெள்ளி விலையும் உயர்வு கண்டுள்ளது. வெள்ளி 1 கிலோ ரூபாய் 25,000 உயர்ந்து ரூபாய் 4,25,000 விற்பனை செய்யப்படுகிறது. தங்கம் விலை இவ்வளவு உயர்ந்துள்ள நிலையில் திருச்சி மாவட்டம் மணப்பாறை வட்டத்தில் செயல்படும் கூட்டுறவு வங்கிகளில் நகை அடமான கடன் திடீரென நிறுத்தப்பட்டுள்ளதாக புகார்கள் எழுந்துள்ளன. மணப்பாறை மத்திய கூட்டுறவு வங்கிகளில் செயல்படும் 12 தொடக்க வேளாண் கூட்டுறவு வங்கிகளில் கடந்த 3 முதல் 4 மாதங்களாக புதிய நகை கடன் வழங்கப்படவில்லை என தெரிவிக்கப்படுகிறது. கிராமப்புறங்களில் வசிக்கும் விவசாயிகள் மற்றும் கூலி தொழிலாளர்கள் தங்களின் அத்தியாவசிய செலவுகள், விவசாய பணிகள், மருத்துவ தேவைகள் உள்ளிட்டவற்றுக்காக கூட்டுறவு வங்கிகளை முழுமையாக நம்பி வருகின்றனர். குறைந்த வட்டியில் நகை அடமான கடன் பெறுவது இவர்களின் வழக்கமான நடைமுறை. ஆனால் சமீப காலமாக வங்கிகளுக்கு வரும் பொதுமக்களிடம் போதிய நிதி இல்லை என கூறி கடன் வழங்க மறுக்கப்படுவதாக கூறப்படுகிறது. கடந்த வாரம் மொண்டிப்பட்டி கூட்டுறவு வங்கியில் நகை அடமான கடன் கேட்டு வந்த பெண்ணுக்கு கடன் மறுக்கப்பட்ட சம்பவம் மாவட்ட ஆட்சியர் வரை சென்றதாக தகவல்கள் வெளியாகி உள்ளன. இதற்கு விளக்கமளித்த வங்கி நிர்வாகம், மத்திய கூட்டுறவு வங்கியிலிருந்து தேவையான நிதி வரவில்லை என்றும் ஏற்கனவே நகை கடன் பெற்றவர்கள் பலர் நகையை மீட்டுச் செல்லாததால் புதிய கடன் வழங்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளது. மணப்பாறை சுற்றுவட்டார கூட்டுறவு வங்கிகளில் இதே நிலை தொடர்வதால் தினசரி 10க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் நகை கடன் பெற முடியாமல் ஏமாற்றத்துடன் திரும்பிச் செல்கிறார்கள். இதனால் விவசாய செலவுகள், குடும்ப தேவைகள், கல்வி செலவுகள் ஆகியவற்றை சமாளிக்க முடியாமல் அதிக வட்டி வசூலிக்கும் தனியார் வங்கிகள் மற்றும் அடகு கடைகளின் கதவுகளை மக்கள் தட்டும் நிலை உருவாகியுள்ளது. தங்கம் விலை உயர்வும் நகை கடன் நிறுத்தமும் சேர்ந்து கிராமப்புற மக்களின் பொருளாதார வாழ்க்கையை கடுமையாக பாதித்துள்ளதாக சமூக ஆர்வலர்கள் கவலை தெரிவித்துள்ளனர். அது வேற வாய், இது வேற. எடப்பாடிக்கு நாஞ்சில் சம்பத் நறுக்கேள்வி. அரசியல் களம் சூடாகிறது. சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு தமிழ்நாடு அரசியல் களம் வேகமாக சூடுபிடித்து வருகிறது. திமுகவை அரசியல் எதிரியாகவும் பாஜகவை கொள்கை எதிரியாகவும் கூறி ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்று அறிவித்த தாவேகா தற்போது பாஜகவை பற்றி பேசாமல் திமுக மற்றும் அதிமுகவை மட்டுமே விமர்சித்து வருகிறது. இதனால் அதிமுகவும் விஜய் கடுமையாக விமர்சிக்க தொடங்கியுள்ளது. தமிழ்நாட்டில் விரைவில் சட்டமன்ற தேர்தல் அறிவிப்பு வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. திமுக கூட்டணி, அதிமுக கூட்டணி, நாம் தமிழர், தாவேகா என 4 முனை அரசியல் போட்டி நிலவுகிறது. திமுக மற்றும் அதிமுக தங்களது கூட்டணிகளை பெரும்பாலும் உறுதி செய்துள்ள நிலையில் நாம் தமிழர் தனித்து போட்டியிடும் என அறிவித்துள்ளது. கூட்டணி ஆட்சி என அறிவித்த தாவேகா தற்போது எந்த கட்சியையும் இணைக்காததால் அரசியல் குழப்பத்தில் இருப்பதாக விமர்சனங்கள் எழுந்துள்ளன. இந்த சூழலில் திமுகவை தீய சக்தி என்றும் அதிமுகவை ஊழல் கட்சி என்றும் விஜய் விமர்சிக்க தொடங்கியுள்ளார். இதனால் அதிமுக தலைமை கடும் அதிருப்தி அடைந்துள்ளது. இதுவரை தாவேகாவை மென்மையாக அணுகிய அதிமுக தற்போது நேரடி தாக்குதலுக்கு மாறியுள்ளது. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே. பழனிசாமி விஜயை கடுமையாக விமர்சித்துள்ளார். அவர் பேசுகையில், விஜய் ஒரு நல்ல நடிகர் தான், ஆனால் நல்ல அரசியல்வாதி இல்லை என்றும் மக்களை சந்திக்காத ஒருவர் தலைவர் ஆக முடியுமா என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார். மேலும் கரூரில் 41 குடும்பங்களை அனாதையாக ஆக்கியதாகவும் கூட்ட நெரிசலுக்கு சரியான திட்டமிடல் இல்லாததே காரணம் என்றும் குற்றம் சாட்டினார். இந்த விமர்சனத்திற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் தாவேகா பரப்புரை செயலாளர் நாஞ்சில் சம்பத் தனது எக்ஸ் தளத்தில் பதிவு ஒன்று வெளியிட்டுள்ளார். அதில் மக்கள் தலைவர் யார் என்பது தமிழ்நாட்டுக்கே தெரியும் என்றும் எம்ஜிஆர், அண்ணா, ஜெயலலிதா போன்ற தலைவர்களின் மரபில் இருந்து இன்றைய வெற்றிப்படை உருவானதாகவும் தெரிவித்துள்ளார். ஒரு காலத்தில் உண்மையை உறக்க பேசிய எடப்பாடி பழனிசாமி இன்று திமுகவின் ஊதுகுழல் போல பேசுகிறார் என்றும் இந்த மாற்றமே தடுமாற்றம் என்றும் விமர்சித்துள்ளார். மக்கள் உள்ளங்களிலும் இல்லங்களிலும் ஓங்கி வளர்ந்த ஒரே தலைவர் விஜய்தான் என்றும் காலம் இதை நிரூபிக்கும் என்றும் அவர் கூறியுள்ளார். இதனால் தமிழக அரசியல் களம் மேலும் சூடுபிடித்துள்ளது. நாங்கள் ஏன் அவசரமாக கூட்டணியை அறிவிக்க வேண்டும்? பிரஸ் மீட்டில் டென்ஷனான பிரேமலதா விஜயகாந்த். தமிழகத்தில் விரைவில் சட்டசபை தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் அரசியல் களம் சூடுபிடித்துள்ளது. திமுக, அதிமுக உள்ளிட்ட பிரதான கட்சிகள் இன்னும் கூட்டணி இறுதி அறிவிப்பு வெளியிடாத சூழலில் தேமுதிக மட்டும் உடனடியாக கூட்டணி அறிவிக்க வேண்டும் என எதிர்பார்ப்பது ஏன் என்று தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் கேள்வி எழுப்பியுள்ளார். திருநெல்வேலி பாளையங்கோட்டையில் நடைபெற்ற தேமுதிக வாக்குச்சாவடி முகவர்கள் ஆலோசனை கூட்டத்தில் பேசிய அவர், கூட்டணி தொடர்பாக பரவும் செய்திகள் தவறானவை என்றும் ஊடகங்கள் அனுமானங்களின் அடிப்படையில் செய்திகளை வெளியிடுவதாகவும் குற்றம் சாட்டினார். யாரிடமும் பேரம் பேசிய வேண்டிய அவசியம் தேமுதிகவுக்கு இல்லை என்றும் யார் மதிப்பு கொடுப்பார்களோ அந்த இடத்தில் தான் தேமுதிக இருக்கும் என்றும் தெரிவித்தார். ஆளும் கட்சி, ஆண்ட கட்சி, மத்தியில் ஆளும் கட்சி
கட்சி எதுவுமே கூட்டணியை இறுதியாக அறிவிக்காத நிலையில் தேமுதிக மட்டும் உடனே அறிவிக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பது தவறு என்று கூறினார். தேமுதிக தனது தொண்டர்களை குடும்பமாக கருதுவதாகவும் அவர்களின் விருப்பத்தை மதித்து சரியான நேரத்தில் முடிவு எடுக்கப்படும் என்றும் அவர் வலியுறுத்தினார். பத்திரிகையாளர்கள் சந்திப்பில் தொடர்ந்து கேள்விகள் எழுந்ததால் பிரேமலதா விஜயகாந்த் ஆவேசமடைந்தார். தேர்தல் அறிவிக்க இன்னும் காலம் உள்ளதாகவும் பிப்ரவரி மாதம் வரை அவகாசம் இருப்பதாகவும் கூட்டணி அறிவிப்பதில் தாமதம் என்ற பேச்சுக்கே இடமில்லை என்றும் தெரிவித்தார். தேமுதிக இடம்பெறும் கூட்டணி தான் ஆட்சி அமைக்கும் என்றும் 2026 தேர்தலில் சரித்திரம் படைப்போம் என்றும் அவர் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். ரசிகர்களை மட்டுமே நம்புகிறார் விஜய், ஒரு தேர்தலாவது சந்திக்கட்டும். எடப்பாடி பழனிசாமி சவால். தாவேகா தலைவர் விஜய் முழுக்க ரசிகர்களை மட்டுமே நம்புவதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தெரிவித்துள்ளார். இதுவரை ஒரு தேர்தலை கூட விஜய் சந்திக்கவில்லை என்றும் ஒரு தேர்தலிலாவது போட்டியிட்டு வாக்கு சதவீதத்தை நிரூபிக்கட்டும் என்றும் அவர் கூறியுள்ளார். சென்னையில் இன்று NDTVயின் தமிழ்நாடு சமிட் நிகழ்ச்சி நடைபெற்றது. சட்டசபை தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் அரசியல் தலைவர்கள் தங்களது கருத்துக்களை இதில் பகிர்ந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சியில் முதல்வர் மு க ஸ்டாலின், அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி, அமைச்சர்கள் TRB ராஜா, அன்பில் மகேஷ், கார்த்திக் சிதம்பரம் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சியில் பேசிய எடப்பாடி பழனிசாமி, அரசியலுக்கு யார் வேண்டுமானாலும் வரலாம் என்றாலும் ஒரே குடும்பம் அதிகாரத்தில் இருப்பதை மக்கள் வெறுக்கிறார்கள் என்றார். தமிழ்நாட்டில் ஊழல்தான் மிகப்பெரிய பிரச்சனை என்றும் எது சிறந்த ஆட்சி என்பதை மக்கள் ஜெயலலிதா தலைமையிலான ஆட்சியில் கண்டு உணர்ந்தனர் என்றும் தெரிவித்தார். திமுகவில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்தவர்களுக்கே தலைமை பொறுப்புகள் கிடைக்கும் என்றும் அதிமுகவில் அப்படி இல்லை என்றும் அவர் கூறினார். யார் உண்மையாக உழைக்கிறார்களோ அவர்கள் முதல்வராக முடியும் என்றும் வாரிசு அரசியலை முடிவுக்கு கொண்டுவர மக்கள் முடிவு செய்துவிட்டார்கள் என்றும் அவர் கூறினார். செந்தில் பாலாஜியை அருகில் வைத்துக் கொண்டு முதல்வர் ஸ்டாலின் ஊழலை பற்றி பேசுகிறார் என்றும் அதிமுகவை எதிர்கொள்ள அவருக்கு தைரியம் இல்லை என்பதால் NDA கூட்டணியில் குழப்பம் ஏற்படுத்த முயற்சிக்கிறார் என்றும் எடப்பாடி கே பழனிசாமி குற்றம் சாட்டினார். NDA கூட்டணி தேசிய அளவில் பாஜகவால் உருவாக்கப்பட்டதாகவும் தமிழ்நாட்டில் அதிமுக தான் அதன் தலைமை என்றும் இதை அமித்ஷா ஏற்கனவே கூறியுள்ளதாகவும் தெரிவித்தார். 1999 லோக்சபா தேர்தலில் திமுக ஏன் பாஜகவுடன் கூட்டணி அமைத்தது என்று கேள்வி எழுப்பிய அவர், கூட்டணி என்பது தேர்தலுக்காக மட்டுமே, கொள்கை மட்டுமே நிரந்தரம் என்றும் கூறினார். சட்டசபை தேர்தலுக்கு அதிமுக தயாராகிவிட்டதாகவும் 180 தொகுதிகளில் கூட்டங்களை நடத்தி தயாராக இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். மேலும் மக்கள் விரோத ஆட்சி அகற்றப்பட வேண்டும் என்றும் ஒற்றை கருத்துடைய கட்சிகள் இணைய வேண்டும் என்றும் அவர் கூறினார். விஜய் சிறந்த நடிகர் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை என்றும், ஆனால் அவர் இதுவரை ஒரு தேர்தலை கூட சந்திக்கவில்லை என்றும் கூறிய எடப்பாடி பழனிசாமி, மற்ற கட்சிகள் தேர்தலில் போட்டியிட்டு வாக்கு சதவீதத்தை நிரூபித்துள்ள நிலையில் விஜய் முழுக்க ரசிகர்களை மட்டுமே நம்பியிருக்கிறார் என்றும் விமர்சித்தார்.